நிறைய பேருடைய பிரச்சனையே தான். இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சேன்ற ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்தமா வந்து போட்டு வந்து நம்மளை வந்து மோசமா பேசினாங்க. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல், குறிப்பா இங்க இருக்கிற நம்ம பேசுற இங்க சமூக நீதி இயக்கங்களா சொல்ற அந்த அரசியல் சூழல், அவங்களோட கூட்டணி அமைப்பு எப்படி இருக்கு, இது ஏன் நம்ம ஏன் கேள்வி கேட்க முடியல? ஸோ இது எந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா, அதாவது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் மாதிரியான, பிஜேபி மாதிரியான சித்தாந்தங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை தார்மீக தன்மையில தான் நம்ம எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த புரிதலற்ற ஒரு இடத்துல கூட வந்து இயங்கி கொண்டிருக்கிற இவர்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளை வந்து ஒரு மோசமாக சித்தரித்து அண்ட் மக்கள்கிட்ட வந்து நம்மளை போயிட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிற அதே நேரத்தில் தான் இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து வரோம். அப்படி இல்லைன்னா இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிகழ்வு குறித்து ஒட்டுமொத்தமாக தன்னோட அபிப்பிராயத்தை கூறுவதற்கும், இன்னும் 2 தினங்களில் எலெக்ஷன் வருவதால் இணையத்தை பொழுதுபோக்குவதற்கும் எங்கள் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஜெய்பீம். ஓகே, லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வானம் கலைத்திருவிழா அதோட நோக்கத்தை வருஷம் சரியாக செஞ்சிட்ருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது 5வது வருடம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். அண்ட் உங்களோட சப்போர்ட் அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது, இது சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் தலித் வரலாற்று மாதத்தை இப்படி கலை இலக்கிய விழாவாக மாற்றி கொண்டாடணுன்ற எண்ணம். ஸோ அந்த எண்ணத்தோடு சேர்ந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியிலையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான முன்னெடுப்பாக நான் இதை பார்க்குறேன். அதோடு நீங்கள் சேர்ந்துருக்கிறப்போ இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் மாறுது இது. ஸோ அந்த வகையில் வானம் கலைத்திருவா வருடம் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிட்ருக்கு. அண்டு இந்த வருடமும் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வானம் கலைத்திருவாவில் பல நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா நிகழ்வுமே மக்களும் சரி, அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆர்டிஸ்ட்டும் சரி, 2 பேருமே ஒரு மிக முக்கியமான விஷயங்களை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அண்டு இந்த வேர்ச்சொல் நிகழ்வில் என்னால் நேற்று மதிய வரைக்கும் தான் இருக்க முடிஞ்சது. முக்கியமான நிகழ்வில் என்னால் பார்க்க முடியல. ஸோ வேர்ச்சொல் நிகழ்வும் இதில் உரையாடிய விஷயமும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு வரலாறை அறிந்து கொள்வது அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறது, அதை விமர்சனபூர்வமாக அணுகிறது, இப்போ பழமைக்கும் மரபுக்குமான வித்தியாசத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு டிஸ்கஷனாக மாற்றி நம்ம 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 புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அண்டு வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் புதுசாக இதை தெரியாத வரவங்க எல்லாருக்குமே நம்ம அதை சொல்லணும். அது இப்படி சொல்கிறது மூலமாக அவங்களுக்கு தான் யார் என்பதையும், தான் என்ன செய்ய போகிறேன், இல்லை என்ன செஞ்சிட்ருக்குறோம், எதை நோக்கி நம்ம பயணப்பட போகிறோம் அப்படின்ற புரிதலை உண்டாக்கிட்டா போதும் அப்படின்றது தான் நீலம் கல்ச்சர் சென்டரோட நோக்கம். ஸோ அந்த நோக்கத்தை இந்த வேர்ச்சல் நிகழ்வு நிகழ்த்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இந்த வேர்ச்சல் நிகழ்வில் என்டி ராஜ்குமார் ஐயாவுக்கு வந்து விருது அளிக்கணும்னு எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவரை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். வானம் ஃபெஸ்டிவலுடைய ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவலில் அவருடைய பாடல் அவர் பாடினது அண்ட் அவரோட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த அந்த டைம் தான் அவரை நான் மீட் பண்ணேன். ஸோ அவரை பற்றி நான் கேட்டிருக்கிறப்போ, வாசிக்கிறப்போ அவர் வந்து யாருக்கும் சரியாக கட்டுப்பட மாட்டார், ஒரு புடி குடிக்காத புடி ஒரு புடியில் சிக்காதவர். ஸோ அவரை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிக்கல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறப்போ வந்து சொன்னாங்க. ஏன்னா அவருடைய போக்கில் அவர் வந்து அப்படியே பயணப்படுவார், ட்ராவல் பண்ணுவார். ஸோ அவர் வந்து யாரோடும் இணைஞ்சியும் இருக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நான் அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கவிதைகளை வாசிக்கிற கொஞ்சம் பழக்கம் இருக்குது. ஸோ அவருடைய கவிதைகளை வாசிக்கிறப்போ அதோட மொழி, அதுக்கப்புறம் அவருடைய நிலப்பரப்பு, அப்புறம் அவர் பேசுகிற அந்த தன்மை வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அப்போது நான் நான் ஸ்டாலின் அண்ணன் கிட்ட தான் நான் பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க இவங்களாமே அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து அவர் இந்த மாதிரி அவருடைய மொழி இப்படி இருக்கும், ஸோ அவர் இப்படி எழுதுவார், பேசுவார் அப்படின்னு சொல்கிறப்போ, ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது.
அப்புறம் அந்த டைம்ல தான் அந்த எட்கர் கஸ்டனுடைய அதுக்கப்புறம் வந்து வாசிக்கிறப்போ, குறிப்பா மலையாள பகுதி ஒட்டி இருக்கிற நாகர்கோவில் பகுதியில இருக்கிற பறையர்கள் கிட்ட, இல்ல வந்து இப்போ தலித்துகள்னு சொல்லப்படுற பல இனக்குழுக்கள் கிட்ட இருந்த மாந்திரீக தன்மைய பத்தி அவர் வந்து எழுதியிருந்தாரு. எட்கர் கட்சன் வந்து எழுதியிருந்தாரு. குறிப்பா அ நாகர்கோவில் ஒட்டி அப்புறம் இல்லன்னா மிகப்பெரிய கலவரம் கூட நிகழ்ந்திருக்கு. ஒரு பெரிய கிராமத்தையே எரிச்சிருக்கிறாங்க. மாந்திரீகம் பண்ணி நாயர் குழந்தைகள தூக்கிட்டு வந்து அவங்க வந்து அது மூலமா மாந்திரீக தன்மை பயங்கரமா வளருது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய ஒரு கலவரம் நிகழ்ந்திருக்கு. கலவரத்தில வந்து ஒரு பெரிய கிராமமே எரிச்சிருக்காங்க. ஸோ அத படிக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கிரிப்ட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, ம அதிர்ச்சியா இருந்தது. ஸோ அதனையொட்டி இப்ப அந்த மாந்திரீக தன்மை இதையொட்டி இவரு வந்து எழுதுறது கூட என்னால வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது. அது ஒரு மரபுவழி தொடர்ச்சியா கூட என்னால ஒரு கன்டின்யூவா கூட என்னால அத பார்க்க முடிஞ்சது. ஸோ அவருக்கு இந்த விருதை அளிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் நீலம் கல்ச்சர் சென்டருக்கு பயங்கர சந்தோஷம். அண்ட் இதை முன்மொழிந்தவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் இந்த மேடையில கௌரவிச்சது அண்ட் ரொம்ப ரொம்ப பொருத்தமானதா இருக்கு. அண்ட் தேங்க் யூ சார். தேங்க் யூ நீங்க இந்த விருத அக்செப்ட் பண்ணிக்கிட்டது. அண்ட் உங்களோட குடும்பத்தோட வந்து இந்த நிகழ்வ வந்து பெருமைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூம்மா. அண்ட் தேங்க் யூ பிரதர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த நிகழ்வு அ ரொம்ப அற்புதமா முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு வந்து அ ப்ளே ஃபெஸ்டிவல் இருக்கு. இந்த ப்ளே ஃபெஸ்டிவல் நடந்து முடிஞ்சிச்சுன்னா, ஓரளவுக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் ஓரளவுக்கு கிராண்டியரா நடந்து முடிஞ்சுது அப்படின்னு ஒரு இடத்துக்கு போலாம். அண்ட் நெக்ஸ்ட் இயரும் இன்னும் நெறைய பிளான்கள் இருக்கு. இத எப்படி மாத்தி பண்ணலாம்? ஒரு எல்லாமே தனித்தனியா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு தோழர்கள் எல்லாமே சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பண்ணலாம். இல்ல 1 மாசம் முழுக்க பண்ணலாம். இல்ல பல இடங்கள்ல இத வந்து பண்ணலாம். பல மாவட்டங்கள்ல பண்ணலாம். ஸோ அந்த மாரியான எண்ணங்களும், திட்டங்களும் இருக்கு. அத நோக்கி நம்ம நிச்சயமா அ அத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம பேசுவோம். அது அதுக்கான மன வலிமையும், அதே நேரத்தில பொருளாதார வலிமையும் நமக்கு வந்து கிடைக்கிறப்போ, இது இன்னும் வந்து பெரிய லெவல்ல பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆர்லம் ஃபெஸ்டிவல் மாரி சென்னையிலயும் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் பண்ணோம். அது ஸோ இதில வந்து நம்ம மியூசிக்க மிஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இயர் மியூசிக்க உள்ள கொண்டு வந்துடணும்னு நான் நினைக்கிறேன் வானம் ஃபெஸ்டிவல்ல. ஸோ அப்புறம் வந்து பாஸ் அம்பேத்கருடைய பிறந்த நாளையும் கொண்டாடுறது இல்ல. ஸோ எல்லாருமே வந்து மாலைக்கு மாலை போடுறது, ஸோ அந்த மாரியான ஒரு விஷயம் நடக்கிறதுனால, எனக்கு சரி அத நம்ம பண்ணோமா அப்படின்னு யோசிச்சு அப்படி இருக்கிறப்போ, சரி ம் அ பாபாசா அம்பேத்கரோட ஃபெஸ்டிவல் அத பிறந்த நாள கொண்டாடுறது மூலமா கூட ஒரு நிகழ்வ பெரிய நிகழ்வா நம்ம நிகழ்த்த முடியும் அப்படின்னு தோணுது. அடுத்த வருடம் அ நிச்சயமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓணம் ஃபெஸ்டிவல இன்னும் கிராண்டியரா கொண்டாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தோழர்கள் நீங்க உங்களுடைய விருப்பங்கள, இல்ல உங்களுடைய விமர்சனங்கள நிச்சயமா எங்களுக்கு சொல்லுங்க. எங்களோட சேர்ந்து இருக்கிற விரும்புறது தான் நாங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நீங்களும் யாரும் இல்ல. இப்போ 1 வருஷம் நடக்கிறப்போ சும்மா வந்துட்டு போறது. இப்போ சும்மா வந்துட்டு போற மாரி இல்லல்ல. நீங்களும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து நீலம்ல பங்கு பெற ஒரு ஆளா மாறி இருக்கிறீங்க. நீலம் நிகழ்வுக்கு வர்றது கூட இன்னைக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையா மாறி இருக்கு இன்னைக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வர்றது வந்து எப்படின்னா, ஒரு இயக்குனர், திரைப்பட ஒரு என்ன சொல்றது, ஒரு சாயல் உள்ளவரு, அவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு அப்படின்னு கூட யோசிச்சு நெறைய பேர் வராங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு எழுதுனாங்க. ரஞ்சித் ரசிகர்கள் கூட்டம்லாம் எழுதினாங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த ரசிகர்கள் கூட்டம் இப்ப மாறி ஒரு அமைப்பா மாறியிருக்கு. இப்ப நீலம் அமைப்பு, நீலம் மூவ்மெண்ட் அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ நீலம் மூவ்மெண்ட், நீலம் அமைப்புன்னு இருக்கிறப்போ, நீலம் கூட்டத்துக்கு வரவங்க கூட ரொம்ப முக்கியமான ஆட்களா இன்னைக்கு வந்து மாறியிருக்காங்க. ஸோ நீங்க உள்ள வந்திருக்கிறீங்க. இங்க உள்ள வந்தது மட்டும் இல்லாம, நீலம் அமைப்போட எப்படி சேர்றது? நீலம் இந்த குழுவோட எப்படி இணைஞ்சு வேலை செய்றது? நம்ம எப்படி வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்? அண்ட் இது இன்னும் எப்படி பரவலா மாத்தப்படலாம்? அப்படின்லாம் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஸோ அந்த யோசனையின் அடிப்படையில் தான், சரி நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நம்ம பேசுறதுக்கு வலைதளங்கள்ல, இல்ல பொது இடங்கள்ல, இல்ல பொது அமைப்புகள்ல இருந்து என்ன மாரியான பிரச்சனைகள், விமர்சனங்கள வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிய தேவை நேரிடுது அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே தொடர்ந்து பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். பொதுவா என் மேல் வைக்கப்படுற விமர்சனமும் சரி, இப்ப நீலம் அமைப்பு அது மேல வைக்கிற விமர்சனமும் சரி, பொதுவா அம்பேத்கரிஸ்ட்டுகள் தனித்து செயல்படுகிற அம்பேத்கரிஸ்ட்டுகள் மேல விமர்சனம் இருக்குல்ல. ஸோ அதுவுமே வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நோக்கி வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பீக் அப்படின்னு எனக்கு தோணுது இது. இந்த இடத்த நம்ம வந்து சரியா கையாள்றது ரொம்ப அவசியமா நான் பார்க்குறேன் நானு. ஸோ அ
ஸோ அப்படி எப்படி இத சரியா கையாள்றது? அ அப்படின்னா, இத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம என்ன ட்ரை பண்றோம்? நம்ம என்ன விரும்புறோம்? அப்படின்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். கல்ச்சுரல் ஃபைட், கல்ச்சுரல் ஃபைட், கல்ச்சுரல் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு. நான் ஏன் நீலம் கல்ச்சர் சென்டர்ன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். வேற ஏதோ ஒரு அமைப்புன்னு கூட நம்ம வந்து சொல்லியிருக்கலாம். ஏன் கல்ச்சர் அப்படின்ற ஒரு வார்த்தை பதத்த, இல்ல வார்த்தைய நம்ம வந்து பயன்படுத்துறோம். கல்ச்சருக்கும், ஆ நமக்கும், இல்ல நம்ம இங்க இருக்கிற சாதி ஒழிப்பு அப்படின்னு விரும்புற மக்களுக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது? பொதுவாவே கல்ச்சர் அப்படின்றது என்னவா இங்க இருக்கு அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஆ பொதுவா 4 வகையா 3 வகையா பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். எப்படின்னா பௌத்த இந்தியா, பாபாசாஹ் அம்பேத்கர் இத அப்படி பார்க்குறாரு. பௌத்த இந்தியா, பார்ப்பன இந்தியா அண்ட் இந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ அவர் வந்து பார்க்குறாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பௌத்த இந்தியாவுக்கு அதாவது என்னன்னா, பார்ப்பன இந்தியா, பௌத்த இந்தியா, இந்து இந்தியா. அப்ப பார்ப்பன இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு இந்தியா இருந்தது. அது வந்து அயோத்திதாசர் பண்டிதர் வந்து தம்ம இந்தியா தம்மம் சொல்றாரு. இந்திர தேசம் சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்கி, தம்மத்தை வழிகொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் பண்டிதர் வந்து சொல்றாரு. ஸோ அயோத்திதாசர் பண்டிதர் மூலமா அவர் என்ன சொல்றாருன்னா, மரபு அந்த மரபுக்கு வந்து ஒரு பவர் இருந்தது. ஸோ அதை நம்ம கிட்ட இருந்து பிடுங்குனவங்க, அவங்க கிட்ட அவங்க கொண்டு வந்த அந்த கீழ்மேல் என்ற ஒரு தத்துவத்த நம்ம கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதிலிருந்து ஒரு தொடர்ச்சி நிகழுதுன்னு சொல்றாரு. ஸோ பாபாசாஹ் அம்பேத்கர் அதிலிருந்து தொடர்ந்து அ ஒரு பார்ப்பன இந்தியாவிலிருந்து பௌத்த இந்தியா உருவாச்சு. அதை எதிர்த்து பௌத்த இந்தியா உருவாச்சு. பௌத்த இந்தியாவிலிருந்து அத உடைச்சு பல சமயங்கள், மதங்கள் இங்க வந்து உருவாச்சு. அதோட ஒட்டுமொத்த ஒரு ஒரு அ ஒரு அமைப்பா வந்து கடைசியில வந்து இந்து இந்தியா உருவாது. அது இந்து இந்தியா கூட எங்கேருந்து வருதுன்னா வந்து கிட்டத்தட்ட அ இவரு பிரிட்டிஷோடைய வருகைக்கு பிறகு தான் இத வந்து கன்சாலிடேட்டே பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு நடுவுல வந்து பலதரப்பட்ட எண்ணங்கள், பலதரப்பட்ட மனங்கள், யோசனைகள் இருந்ததா பாபாசாஹ் அம்பேத்கர் சொல்றாரு. இத வந்து கடைசியா கன்சாலிடேட் பண்ணி இந்து இந்தியா கிட்ட அதாவது இப்ப இருக்கிற இந்து இந்தியா கிட்ட குடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப இந்து இந்தியா என்பது இந்துத்துவம் இப்ப இங்க இருக்கிற இவங்க பேசுற அந்த கருத்துக்கு அது பெரிய பயங்கரமான ஒரு வலிமைய உண்டாக்குச்சு. ஆனா அந்த இந்து இந்தியாவில் இருக்கிறவர்கள் குறிப்பா ஒரே மரபை உடையவர்களா இருக்கிறாங்கலாம் கிடையாது. ஒரே பழக்கவழக்கம் உடையவர்களா இருக்கிறாங்கலாம் கிடையாது. ஒரே சடங்குக்கு சம்பிரதாயப்பட்டவர்கள்லாம் கிடையாது. எல்லாருமே வேறு வேறுபட்ட தன்மையில் இருந்து ஒரே அடுக்கமாக எல்லாருமே கன்சாலிடேட் பண்ணி இது இந்து இந்தியாவா மாத்தி இன்னைக்கு வந்து இத மாத்திருக்காங்க. ஸோ இத பிரேக் பண்றதுக்கு யாராவது முயற்சித்தாங்களா அப்படின்னா, இத யாராலயும் கை வைக்கவே முடியாத ஒரு இடத்துல வந்து இது மாத்தி விட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப நேரு கூட சோசியலிச இந்தியாவை உருவாக்க ட்ரை பண்றாரு. இந்திய சுதந்திர போராட்டம் முடிஞ்சு ஆட்சி வந்ததுக்கு பிறகு. பட் ஆனா நேரு அந்த சோசியலிச இந்தியாவை எதன் மீது கட்ட விரும்புறாருன்னா, வர்க்கம் அண்ட் வந்து வர்க்கத்தின் மூலமாக பொருளாதார உதவி அண்ட் நவீனத்தின் மூலமா இது வந்து கட்டமைக்க முடியும்னு நம்புறாரு. பட் ஆனா நவீனமும், வர்க்கமும் பிரேக் பண்ற இடம், உடைஞ்சு போற இடம் எதுன்னா வந்து இங்க ஜாதி இந்தியா, இந்து இந்தியா. அந்த இந்து இந்தியாவ பத்தி அவர் கவலைப்படாம போயிடுறாரு. நேரு. நேரு வந்து பாசா அம்பேத்கருக்கும், நேருக்கும் உள்ள வேறுபாடு எங்க ஆனா அதே நேரத்துல கா காந்தி என்ன பண்றாருன்னா வந்து, இப்ப நேருவாவது சோசியலிச இந்தியா உருவாக்கணும்னு ட்ரை பண்றாரு நேரு. அவர் வர்க்க ரீதியாவும், நவீனமாவும் இந்தியாவை மாத்த முடியும்னு நெனைக்கிறாரு. இங்க இருக்கிற ஜாதி அமைப்பையும், இந்து அமைப்பையும் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு நம்புறாரு. பட் ஆனா காந்தி என்ன பண்றாருன்னா, ராமராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான ஒரு யோசனைய முன்வைக்கிறாரு. வர்ணாசிரம சமம் வந்து தேவைன்னு சொல்றாரு. 4 அடுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப அவசியம் சொல்றாரு. ஆனா காந்தி ரொம்ப பிற்போக்கா என்ன யோசிக்கிறாருன்னா, அவரு வந்து சாதி அடிப்படையில ஜாதி பிரிவு இருந்தது அப்படின்றதே நம்புறாரு அவரு. இது ரொம்ப மோசமான ஒரு யோசனையா இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் பாபாசாஹ் அம்பேத்கர் சொல்றாரு, ஆ ஆ காந்தியின் கனவு என்பது இருண்ட வாழ்க்கையை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. காந்தியின் கனவு என்பது இருண்ட வாழ்க்கையை நோக்கி. ஆனா வந்து எங்களுடைய கனவு என்பது நவீனத்தை நோக்கி அப்படின்னு சொல்றாரு அவரு. ஸோ தலித்களுடைய கனவு அப்படின்பது வந்து நவீனத்தை நோக்கி. நவீனம் என்பது என்னன்னா, இங்க இருக்கிற ஏற்கனவே இப்ப காந்தி எதன் பொருட்டு வந்து ஒரு ராமராஜ்யம் வேணும்னு சொன்னாருன்னா, இங்க இருக்கிற இந்து மதம் இல்ல பார்ப்பனிய தன்மை என்பது உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த மனு தர்மத்தை, இந்த சாஸ்திரத்தை, வர்ணாசிரம கோட்பாடை உள்ளடக்கிய ஒரு இந்தியாவை உருவாக்க அவர் வந்து விரும்பியிருக்காரு. இது வந்து சீர்திருத்த இந்துன்னு கூட நீங்க கிட்டத்தட்ட சொல்லலாம். ஸோ சீர்திருத்த இப்ப நேத்து கூட நம்ம பேசுறப்போ வந்து ம் நேத்து கூட ஒருத்தர் பேசுறப்போ சொன்னாங்க, பார்ப்பனியர்கள் கூட ஆ இந்த கடல் தாண்டி போவதற்காக சில விஷயங்கள வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு கூட ஒரு டிஸ்கஷன்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம்.
ஸோ அவர்கள் சீர்திருத்த தயாராக இருந்தார்கள் தங்களுடைய தேவையை பொருட்டு. ஸோ கிட்டத்தட்ட காந்தி அவர்கள் சீர்திருத்த இந்துவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரு அவரு. அவர் வந்து முற்றிலுமா மக்களை இதனுடைய விருப்பங்கள் இருந்தோ, இதோட நம்பிக்கைகள் இருந்தோ வெளியேத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து முற்படவே இல்ல. அண்ட் நேரு என்ன சொன்னாருன்னா, குறிப்பா நேருவோட நோக்கம் நவீனத்தை நோக்கி நகரணும்னு சொன்னாரு. ஆனா, இங்க இருக்கிற அடிப்படைவாதத்தை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தத்துவம் அவர்கிட்ட இல்லாம போச்சு. ஆனா, பாபா அம்பேத்கர் மட்டும் தான் இந்த அடிப்படைவாதத்தை நொறுக்கக்கூடிய, அதோட இந்த சுதந்திர இந்தியாவை சமத்துவத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய தத்துவத்தை அவரு தான் வந்து ஃபாலோ பண்றாரு. அதுதான் நம்ம கிட்ட குடுத்துட்டு போயிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியமானதா நம்ம வந்து பார்க்கணும். ஸோ, அவர் அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த 3 வேறுபாடு இருக்குல்ல. இருண்ட காலத்தை நோக்கி நகரக்கூடிய தத்துவத்திலிருந்து நம்ம வெளியேறிட்டோம். அண்ட் அடிப்படைவாதத்தை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தத்துவத்திலிருந்து விலகி, நம்ம எத நோக்கி போணும்னா, ஒரு கிட்டத்தட்ட ரவிதாஸுடைய கவிதையைப் போல தான். ஒரு பேகம்புரான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு துயரற்ற ஒரு நகரத்தை நோக்கி நம்ம வந்து போக வேண்டிய தேவை நமக்கு இருக்குல்ல. நம்ம இன்னும் வந்து எத்தனை காலத்துக்கு நம்ம இன்னும் எத்தனை க இப்ப ச தசா அ எத்தனை வருடங்களுக்கு நம்ம இதையே தொடர்ந்து வந்து நமக்கு வந்து துயரம் இருக்கு, நம்மளோட பிரச்சனை இருக்கு. நம்ம ஏன் வந்து இதிலிருந்து நம்ம வந்து வெளியேறதே இல்ல. நமக்கு வந்து இப்படி நம்ம தனித்து நிக்கணும், இப்படி நிக்கணும் அப்படி நெறைய சிக்கல்கள் இருக்குல்ல. அந்த சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவதற்கு ஏற்கனவே பல மூவ்மெண்ட்டுகள் நடந்திருக்கு இங்க. பல மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தம்ம காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. தம்ம காலத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பார்ப்பனியன்னு பார்ப்பனத்திலேருந்து பௌத்தம் அதுலேருந்து வெளியேறி பௌத்தம் வந்திருக்கு. பௌத்தத்திலேருந்து இன்னைக்கு இருக்கிற இந்த இந்தியான்னு சொல்லிட்டு இவ்வளோ காலகட்டத்திற்கு நான் தலித் அண்ட் தலித்ஸ் 2 பேர்த்துலேருந்து பல அறிஞர்கள் உருவாகியிருக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக பல வடிவங்கள்ல போராடியிருக்காங்க. பல வடிவங்கள்ல இங்க வந்து போராட்டம் நடந்து கொண்டே இருந்திருக்கு. ஒரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, சீர்திருத்தத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறோம். இன்னொரு இடத்துல அப்படியே முற்றிலும் இத வந்து உடைச்சு போடுற ஒரு இடம் வந்து இருந்துட்டே இருக்கு. ஆனா, அத நோக்கி நம்ம நகரவே இல்ல. அதுதான் பாபா அம்பேத்கர் வந்து பௌத்தம் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறார். ஏற்கனவே பார்ப்பனத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்து ஒட்டுமொத்த மரபுகளையும் உடைச்சு ஒரு பௌத்தம் அப்படின்ற கல்ச்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அத நோக்கி நம்ம நகர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவருடைய வாழுங்காலத்துல நமக்கு ஒரு முடிவு வந்து குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கல்ச்சர் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த கல்ச்சர் இதுக்குள்ள தான் இருக்குது. இந்த கல்ச்சர் என்னன்னா, இப்ப கிட்டத்தட்ட ரவிதாஸோட கவிதைகள் போல, பேகம்புரா அப்படின்ற ஒரு துயரம் இல்லாத ஒரு நகரத்தை நோக்கி, அங்க வந்து ஈக்குவாலிட்டி வந்து நீ வேற, நான் வேற கிடையாது. 1 இல்ல 2 அங்க 1ம் இல்ல, 2ம் இல்லன்னு சொல்றாரு அவரு அந்த கவிஞர். அங்க எல்லாருமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு உணவும் கிடைக்கும், எல்லாமும் கிடைக்கும். நீ சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு வந்து உனக்கு வந்து எதுனா எதுவுமே சொந்தம்னு ஒண்ணு இருக்காது அங்க. ஆனா உனக்கு வந்து ஒரு என்ன நீ தேவையுள்ள ஒரு பொருளாதாரம் உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பயங்கரமான கனவு இல்ல அது. அந்த கனவை ஏன் அவரால வந்து இப்ப இப்படி ஒரு 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 இந்தியாவுல இருந்து கொண்டு ரவிதாசன் ஒரு கவிஞர் வந்து அப்படி ஒரு கனவை காண வேண்டிய நோக்கம் என்ன? ஸோ நம்ம அந்த துயரற்ற நகரத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னு அயோத்திதாசர் பண்டிதர் சொல்றாரு. ஸோ இதுதான் அந்த மரபு, இதுதான் அந்த கல்ச்சர். ஸோ அந்த கல்ச்சர் அப்படின்றது என்னன்னா, அடிப்படையில இங்க இருக்கிற ஒரு ஒரு அ ஒரு இங்க இருக்கிற அந்த மேல் அப்படின்னு கீழ் அப்படின்ற படிநிலையை எதிர்த்து பேசுறது தான் ரொம்ப 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 அடிப்படையான ஒரு கல்ச்சர். கல்ச்சர் அப்படின்றதே வந்து இந்த எதிர்ப்புணர்வு தான். இங்க இருக்கிற சாதி மனநிலைக்கு எதிராக நிக்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமா நோக்கமான ஒரு கல்ச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கல்ச்சர் நம்ம வளர்த்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ நம்ம இப்பதான் அதனால தான் நான் நீலம் கல்ச்சர் சென்டர். ஸோ இந்த கல்ச்சர் வாழ்வின் அடிப்படையில இருக்கு. ஆல்ரெடி நம்ம அப்படி வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய சடங்குகள்ல அது இருந்திருக்கு. நம்முடைய உணவு பழக்கவழக்கங்கள் அப்படி இருந்திருக்கு. நம்முடைய வேலை திட்டங்கள் அப்படி இருந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கை அனுபவம் முழுக்க வந்து அந்த ஈக்குவாலிட்டியோட வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்வு அனுபவம் நமக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஸோ அத நம்ம இழந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த இழந்ததை மீட்டெடுப்பதற்கு நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பி அது மாதிரியான அந்த எல்லா வடிவங்களையும் வந்து உருவாக்கி, அந்த வடிவங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த மூவ்மெண்ட்ட நம்ம வந்து உருவாக்குறோம். ஸோ இத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வடிவங்கள் இப்போ நம்முடைய அடிப்படை கல்ச்சரான மேல் கீழ் அந்த அந்த நிலையை ஒதுக்கிட்டு, இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு சமதர்மத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு, நம்மகிட்ட இருக்கிற பல வடிவங்கள வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த வடிவங்கள பயன்படுத்துறப்போ, நம்ம என்ன பேசுறோம்னா, இங்க இந்தியா என்னவா இருக்கு? இப்ப இப்படி பேசுறப்ப தான் ரொம்ப முக்கியமான கேள்வி வருது. ஸோ நம்ம யார்கிட்ட பேச போறோம்? எத நோக்கி நம்ம பேச போறோம்? யாரா இருந்து நம்ம பேச போறோம்?
அப்படின்றப்போ வந்து இங்க எத நோக்கி பேச போறோம்னா, நிச்சயமா பார்ப்பனியத்தை நோக்கி நம்ம பேச போறோம். பார்ப்பனியம் தான் இங்க வந்து மேல் கீழ்ன்ற ஒரு நிலையை நம்மகிட்ட உருவாக்கியிருக்கு. ஒரு மனுஷன் கீழ, ஒரு மனுஷன் மேலன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா கல்ச்சரலா நம்மகிட்ட வந்து புகுத்திருக்கு. ஸோ அந்த கல்ச்சரை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அத யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா, பார்ப்பனியத்தால் வசப்பட்ட மக்கள் கிட்ட நம்ம பேச போறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப பார்ப்பனியத்தால் வசப்பட்ட மக்கள் யாரு? பார்ப்பனியத்தால் வசப்பட்ட மக்கள் யாருன்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே இங்க இருக்கிறாங்க. இதுல இடைநிலை சாதிகளுடைய பெரிய பங்கு இருக்கு. தலித்துகளுக்கும் பெரிய பங்கு இருக்கு. அப்போ தலித்துகள் இடைநிலை சாதிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்பனிய வசப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பார்ப்பனிய வசம் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய சாதி பெருமிதவாதம், அந்த சாதி பெருமிதவாதத்திலிருந்து நீ மேல நான் கீழ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இந்த எண்ணத்தால் கிட்டத்தட்ட எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையா இல்லையா? கிட்டத்தட்ட எல்லாருமே அதுல ரூட்டடான ஒரு ஆட்களா நம்ம இருக்கிறோம். இந்த பார்ப்பனிய வசத்தால் ரூட்டடான இந்த பிரச்சனைக்குள்ள வந்து நம்ம வந்து இருக்கோம். ஸோ இந்த பிரச்சனைய அப்ப நம்ம என்ன பண்ணோம், பல விதங்கள்ல பல பேர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த 10 ஆண்டுகளுக்கான பிரச்சனை இல்ல. பல நூற்றாண்டுகளுக்கான பிரச்சனை. பல நூற்றாண்டுல பல பேர் பேசியிருக்காங்க. பல பேர் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாம இந்த மூவ்மெண்ட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ நம்ம இத பத்தி பேசலாம். நம்ம இத பத்தி பேசலாம். அப்படின்றப்போ எல்லாத்தை பத்தியும் கேள்வி கேட்கிறோம். யார கேள்வி கேட்கிறோம்னா, இங்க பார்ப்பனியத்த பார்ப்பனிய தன்மை ஸ்ட்ரெயிட்டா பார்ப்பனா இருக்கிற அவங்களுடைய சடங்கு, சம்பிரதாயங்கள் அவர் எது இங்க புனிதம், எது கிளாசிக் வடிவம் சொல்லிட்டு இங்க சொல்லப்படுற அது எல்லாம் அதுக்குள்ள இருக்கிற சாதி அமைப்பை பத்தி கேள்வி கேட்கிறோம். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருக்கிற சாதி அமைப்பை பத்தியும் கேள்வி கேட்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன மாறுதுன்னா, இப்போ இன்ஃப்ளூயன்ஸ்ட் கம்யூனிட்டி இருக்குல்ல, இடைநிலை சாதிகள் இருக்குல்ல, இப்போ நம்ம கேள்வி கேட்குறப்போ வந்து உடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ நான் வந்து இதுவரைக்கும் உன்கிட்ட வந்து பேசலையா? நான் உனக்காக போராடலையா? நான் இதுவரைக்கும் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலையா? நான் உன் கூட நின்னதே இல்லையா? நீ வந்து என்னை எப்படி கேள்வி கேட்கலாம்? அப்படின்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே, நீ வந்து கேள்வி கேட்குறன்னா நீ சரியா? உன் கேஸ்ட்ல குத்தா நீயும் தான் வந்து ஜாதி பார்க்குற. உனக்குள்ள தான் ஜாதி பிரிவினைவாதம் இருக்குது. நீ வந்து உனக்கு பின்னாடி இருக்கிற ஜாதிய வந்து ஒடுக்கலையா? இது 2வது கேள்வி. 3வது வந்து நீ வந்து கேள்வி கேட்கறதுனால நீ என்னவா இருக்கன்னா, நீயே ஒரு ஜாதியா இருக்கிற. நீ ஒரு சாதி மனநிலையோட இருக்கிற. நீ ஒரு ஜாதியா பிரிஞ்சிருக்கிற. உன்னுடைய சாதி இதிலிருந்து தான் நீ எல்லாத்தையும் பார்க்குற. ஸோ இப்படி வந்து கேட்குறப்போ என்ன இங்க நடக்குதுன்னா, இப்ப கேள்வி கேட்கறது பிரச்சனையா? இல்ல வந்து இங்க இருக்கிற ஒரு இன்இக்வாலிட்டிய எதிர்த்து வந்து களம் காண்றது பிரச்சனையா? அப்படின்ற இடத்துல இருந்து, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி நகருது அப்படின்றது எல்லாரும்னா எப்படி? எந்த தர்மத்தின் அடிப்படை? எந்த தம்மத்தின் அடிப்படையில நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்னு வேலை செய்ய போறோம்? ஸோ எல்லாருக்கும் ஒரு தத்துவங்கள் இங்க இருக்கு அப்படின்றப்போ, நான் என்ன சொல்றேன்னா, ஸோ உங்களுடைய தத்துவங்கள் இப்போ இப்போ அ ரொம்ப டீட்டெயில்டா போணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ இங்க பார்ப்பனியத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடந்தது. அப்போ நீதி கட்சி தோன்றுச்சு. நீதி கட்சி தோன்றப்போ, நீதி கட்சியில உறுப்பினர்களா இருந்தவர்கள், செயற்குழு உறுப்பினரா இருந்தவங்க பல சமூகத்தை சாதியை சேர்ந்தவர்களா இருந்தாங்க. ஆனா எம்.சி. ராஜா ஏன் சண்டை போட்டு வெளிய வரணும்? ஏன் திரும்பி சண்டை போட்டு வந்த எம்.சி. ராஜா நீங்க ஏன் கூப்பிட்டு சேர்த்துக்கவே இல்ல? ஒரு முக்கியமான கேள்வி. சரி, எம்.சி. ராஜா சண்டை போட்டு வெளிய வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க ஏன் தலித் அமைப்புகளுக்குன்ட்டு தனி கட்சிகள் தேவைப்பட்டது? இப்ப சமூக நீதி அப்படின்னு நம்ம வந்து சொல்றது வந்து, கிட்டத்தட்ட சமூக நீதி என்பது சாதி நீதியா? இல்ல சமூக நீதியா அது? பல சாதிகளுக்கான பங்கீட்டு முறையை வந்து சரி பண்றது தான் சமூக நீதியான்னு நான் கேட்கிறேன். பல சாதி முறைகள், இங்க பல சாதி சமூகங்கள் இருக்கு. அந்த பல சாதி சமூகங்களுக்கான ஒரு ஈக்குவல் ஷேர பிரிச்சு குடுக்குறது தான் சமூக நீதியா? இல்ல அடிப்படையில சாதிய ஒழிக்கிறது சமூக நீதியா? இன்னைக்கு எங்க எங்க வந்து நின்னுருக்கிறோம்னா, சமூக நீதி என்பது கிட்டத்தட்ட சாதி பங்கீடு மாதிரி, சாதிக்கான பலத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முன்னேற்பாடு திட்டமா மாறி போயிருக்கு இங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப நான் வந்து என்ன கேள்வி கேட்கிறேன்னா, ஸோ இவ்வளோ காலம் வந்து எங்க கல்ச்சுரலா நமக்கு ஒரு வேலை இருந்தது, செயல்பாடு திட்டங்கள் இருந்தது. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு காணாம போயிட்டு, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓட்டு முறையின் மூலமாக தேர்தல் ஓட்டு அப்படின்ற ஒரு வழக்கத்துக்காக இன்னைக்கு எல்லாமே டோட்டலா வந்து மாறி போயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கிறப்போ, இன்னைக்கும் தலித்துகள் பாதிக்கப்படுறது, தலித்துகள் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறது, தலித்துகள் வந்து நசுக்கப்படுறது, இல்ல டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறத கேள்வி கேட்டா, முதல்ல நீ ஒழுக்கமா? நீ ஒழுங்கா இருக்கிறியா? நீ சரியா இருக்கிறியா? டேய், நான் கேள்வி கேட்கிறேன். கேள்விக்கு நீ பதில் சொல்லு ஃபர்ஸ்ட்டு. என்னைக்காவது நீ கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கியா? எப்பவாவது சொல்லியிருக்கியா நீ?
கேள்விக்கான பதிலே சொல்றது கிடையாது. ஆனா கேள்விக்கான பதில் சொல்லாம உடனே என்ன பண்றதுன்னா வந்து, ஓகே நீ வந்து இங்கிருந்து வர. ஒரு பொய்ய உருவாக்குறது. உண்மைக்கு நேரா இன்னொரு உண்மைய பேசணும். முதல்ல எப்பவுமே அதுதான் ரொம்ப சரியான வாதமா இருக்கும். உண்மைக்கு பின்னாடி ஒரு பொய்ய கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்டு வந்து, அந்த பொய்ய பத்தி பேசுறதுக்கு ஒரு 10 பேர உருவாக்கி விடுறானுங்க. அந்த 10 பேர் 10 அந்த 10 பொய்ய பேசுறப்ப, அந்த 10 பொய் என்னன்னா, இங்க வந்து வெறுப்பு வெ அன்பை விட வெறுப்பு ஈஸியா விதைக்க முடியுது. அந்த விதைச்சு ஈஸியா அறுவடையும் செய்ய முடியுது இங்க. அப்போ ஒரு இப்ப நம்ம யோசிக்கிறோம்ல, வாங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு இங்க வந்து பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய சரி செய்யோம்ன்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல, அந்த பேச்சோட தன்மை நீ வேறுபட்டதா இருக்குது அப்படின்றதுக்காக வெறுப்ப விதைச்சு, அந்த வெறுப்புல வந்து உண்மைக்கு மாறா பல பொய்கள உருவாக்கி, இதுதான் உண்மைன்னு சொல்லி நிறுவ முயல்றத அக்செப்ட் பண்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். அத விமர்சனம் பண்ற இடத்துல கூட நம்ம இல்ல. பல கேள்விகள் நம்ம முன்னாலேயே திருப்பப்படுறது. ஸோ, அப்பதான் இங்க என்னன்னா, இங்க வந்து உண்மையாவே ஒரு அனிலேஷன் தேவைப்படுது. அந்த அனிலேஷன் எப்படின்னா, எந்த பாரபட்சமும் இல்லாம, எந்த தயவுதாட்சணியம் இல்லாத ஒரு அனிலேஷன் தேவைப்படுது. நீ இவன் சொந்தக்காரன், பந்தக்காரன், அவன் இவன், பார்ப்பனியும் பயங்கரமா ஒடுக்குச்சு. நடுவுல இருந்த இடைநிலை சாதி எங்கள லைட்டா தான் ஒடுக்குறானுங்க. அவனுங்கள நம்ம லைட்டா பார்த்துப்போம்லாம் கிடையாது இங்க. நான் அதான் சொல்றேனே. இங்க வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு எப்படி மாறி போயிருக்குன்னா, பார்ப்பனியம் ஓபிசி பாலிடிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து தலித்துகள். இப்படி ஒரு 3 பிரிவா பிரிஞ்சிருக்கு. இதுல நீ யார் கூட கூட்டு வச்சுக்க போற? யார் கூட சேர்ந்து நிக்க போற? அப்படின்ற ஒரு ஒரு பிரச்சனைய வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. இப்ப நான் ஒண்ணு பேசிட்டே இருக்கேன்னு வச்சுக்கயேன், இப்ப நான் வந்து ஓபிசி பாலிடிக்ஸ் எதிரானவா மாறுறேன் நானு. இப்படி நான் கேள்வி கேட்கறதுனால. உடனே அவன் என்ன பண்றான்? நான் பார்ப்பனியத்தோட கூட்டுன்னு என்ன சொல்லிடுறான். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப பார்ப்பனியத்துக்கு எனக்கு தெரியுது. அவனுக்கு நேராவே என்ன வந்து அவன் என்ன பண்றான்னா, இவன் தவறானவன், இவன் தொடர்ந்து இப்படியே தான் பேசிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கிளியரா பண்ணிட்டு இருக்கிறான். எந்த இடத்துல கை வச்சா இவனுக்கு வந்து பாதிப்பு உண்டாகும். எந்த இடம் வந்து இவனுக்கு வந்து பிரச்சனையான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வந்து நோட் பண்ணி சில வேலைகள் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படி பண்றப்போ, நான் வந்து ஓபிசி கூட நான் இருக்கிறேன்னா, இப்ப அவனுக்கு வந்து அவன பொறுத்தவரைக்கும் ஓபிசி பிளஸ் நான் எல்லாமே ஒண்ணு தான். நீங்க ஓபிசி பாலிடிக்ஸ் கூட ஜாதி இந்துக்களும் இப்ப நானும் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒண்ணு தான். பார்ப்பனியத்துக்கு. அவன் வேற யாராவும் பார்க்கல. பட் ஆனா இங்க ஜாதி இந்துக்களுக்கு நான் வேற ஒண்ணா தெரியிறேன். ஸோ இத நாம எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். ஸோ இப்ப இத வந்து நான் வந்து வெறும் தலித்துகளுக்கு மட்டும் சொல்றேன்னா கிடையாது. நான் தலித்ஸ் நம்ம கூட சப்போர்ட்டிவா நிக்கிற நெறைய நான் தலித்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டயும் நான் இத வந்து பேசுறேன். ஸோ ஒரு தத்துவத்துல இப்போ ஒரு 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 அம்பேத்கரிசமா நம்ம மாறுறப்போ, அத நம்ம புரிஞ்சுக்கிறப்போ, ஸோ நம்ம அதுக்குள்ள வரப்போ, இங்க ஜாதி உடைந்து போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன். ஜாதி உடைந்து போய் நம்ம எல்லாரும் ஒரு அணியில திரள்றவங்களா நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த 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 இந்தியாவை முதல்ல நம்ம இங்கிருந்து வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம ஒரு தலித்துகளோட பார்வையிலிருந்து, தலித்துகளோட சேர்ந்துக்கிறவர்களா இருந்து, நீங்க எங்களோட வந்து சேர்ந்து இந்த இந்தியாவை மறுகட்டமைப்பு உருவாக்குறதுக்கு முயற்சிக்கலாம். பல எக்ஸ்பெரிமெண்ட் இங்க நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்து இப்ப சுதந்திர இந்தியாவுல நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் அதுக்கப்புறம் இது ஒரு கம்யூனிச புரட்சி வரும்னு நம்பி நம்பியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா மாறி வந்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம்ல. இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாருமே நம்ம என்ன பண்ணலான்னா, கிட்டத்தட்ட ஒரு தலித்தோட கண்ணோட்டத்துல இருந்து ஒரு 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 ரொம்ப கீழ்நிலையா இருந்து, இங்க எப்படி ஒரு ஒரு கடைசி நிலை, ஒரு விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவ பார்க்க நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல நீ தலித்தா இருக்கணும்னு கூட அவசியமே கிடையாது. ஒரு தலித் தான் தலித்தோட பிரச்சனைய பேசணும். இல்ல தலித் தான் தலித்தோடைய அ பாடுகளை வந்து சொல்லணும், பேசணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அந்தோட மொழிக்கு எவ்வளோ க்ளோஸா உன்னால வர முடியும்னு நீ ட்ரை பண்ணலாம். அப்படிதான் நெறைய பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அப்படிதான் நெறைய பேர் வொர்க் பண்ணிட்டுருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டிய காலம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்பது மூலமாக, இல்ல அணிதிரள்வல் மூலமாக இது ஜாதியா மாறுறாங்க. ஒரு ஜாதி அமைப்பா இது இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமினிஸ்ட் குரூப்பு, இல்ல இது வந்து தனித்த அடையாளத்தோடுங்கிற ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ நோக்கி இது நகருது. இது இவங்களுக்கென்று வந்து எந்த சட்டதிட்டங்களும் கிடையாது. ஏற்கனவே இங்க வந்து நம்ம பார்ப்பனியத்தை எதிர்த்து சண்டை போட்டுருக்கிற இடத்துல, இவங்க தனி குழுவ உருவாக்கி திரும்பவும் இத வந்து ஒரு கலகம் செய்ய விரும்புறாங்க. இத ஒன்று சேர விடாம வந்து தடுக்குறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல. இது வந்து ஒரு முழுக்க பொய் அது ஆக்சுவலி.
இது பார்ப்பனிய தன்மையால் பயங்கர பயன் அடைந்தவர்கள், பயன்பெற்றுக் கொண்டிருப்பவர்கள், தன்னுடைய மரபு வழியாகவும், கலாச்சாரம் வழியாகவும், ஒரு இந்த ஜா அ இந்து இந்துத்துவத்துக்கு எதிராகவும், பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் எந்த வேலையும் செய்யாதவர்கள் இவர்கள். நீங்க போய் பாருங்க. அப்படியே இன்னும் அதோட தொடர்ச்சி தான் நம்ம. நம்ம அதிலிருந்து விடுபடவே இல்ல இங்க. ஸோ விடுபடுவதற்கான ஒரு ரொம்ப அடிப்படையான நம்ம ஒரு சீரியஸான ஒரு வேலைய செய்ய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஸோ அந்த வேலையை, அந்த சீரியஸ் தன்மையை நீலம் கல்ச்சர் சென்டர் மூலமாக இந்த மாதிரியான நிகழ்வுகளை உருவாக்கி, நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். ஸோ இத நீங்க சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஸோ இத நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க இந்த நீலம் கல்ச்சர் சென்டர் நிகழ்வுக்கு வர்றதும், இல்ல உங்க நண்பர்கள்கிட்ட பேசுறப்பவும், இதோட தெளிவு கிடைக்கும். இப்ப நெறைய பேருடைய பிரச்சனையே அதான். இப்ப பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அன்னைக்கு நான் ஒரு ஆதரவு தெரிவிச்சேன்ற ஒரு காரணத்துக்காக, ஒட்டுமொத்தமா போட்டு நம்மள மோசமா பேசுனாங்க. பட் ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல், குறிப்பா இங்க இருக்கிற நம்ம பேசுற இங்க சமூக நீதி இயக்கங்களா சொல்ற அந்த அரசியல் சூழல், அவங்களோட கூட்டணி அமைப்பு எப்படி இருக்கு? இது ஏன் கேள்வி கேட்க முடியல? ஸோ இது எந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா, அதாவது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் மாரியான, பிஜேபி மாரியான சித்தாந்தங்கள் அதிகாரத்துக்கு வந்துறக்கூடாதுன்ற ஒரு அடிப்படை தா தார்மீக தன்மையில தான் நம்ம எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்றோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த புரிதலற்ற ஒரு இடத்துல கூட இயங்கிக் கொண்டிருக்கிற இவர்கள், நம்ம தொடர்ந்து நம்மள ஒரு மோசமா சித்தரிச்சு, அந்த மக்கள்கிட்ட நம்மள எடுத்துன்னு போயிட்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு வேலைய தொடர்ந்து செய்ற அதே நேரத்தில தான், இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வரோம். அப்படி இல்லன்னா, இத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளோ வொர்க் பண்றோம். இவ்வளோ வேலை செய்றோம். யாராவது நமக்கு சப்போர்ட் பண்றாங்களா? கிடையாது. யாராவது நம்மள பாராட்டி எழுதுறாங்களா? கிடையாது. யாராவது அவங்களுடைய வலைதளங்கள்லயோ, இல்ல அவங்க வச்சுட்டு இருக்கிற அந்த டிவிகள்லயோ, இல்ல அவங்க வச்சிருக்கிற ஒரு பிரபலமான அ ந ஏதோ ஒரு விஷயங்கள்லயோ நம்மள பத்தி பேசுறாங்களா? எழுதுறாங்களா? எதுவுமே கிடையாதுல்ல. அப்ப நம்ம அவங்களோட சப்போர்ட் அப்படின்றது இப்ப நான் அவங்கன்றது வெறுமனே ஒரு கட்சி அமைப்ப பத்தி நான் சொல்லவே இல்ல. ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன். இங்க இருக்கிற அ இங்க இங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற இல்ல மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் எல்லாத்தையும் நான் சொல்றேன் நானு. ஸோ இவங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் கட்சிகள் என்னவா நினைக்கிறாங்க? என்னவா யோசிக்கிறாங்க? என்னவா பார்க்குறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருந்து நம்ம கல்ச்சுரலா ஒரு ரொம்ப அடிப்படையில நம்ம யாரு? நம்ம எதுக்காக பேசுறோம்? நம்ம எதுக்காக போராடிக் கொண்டிருக்கிறோம்? எத மாற்ற நினைக்கிறோம்? அந்த மாற்றத்தை நம்ம எப்படி உருவாக்க முடியும்? அப்படின்ற ஒரு பெரும் கனவை நோக்கி, பேகம்பரா மாரியான ஒரு பெரிய ஒரு நகரத்தை நோக்கி அதாவது ஒரு துயரமற்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு இடத்த நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த நகர்வுக்கு நமக்கு நெறைய சப்போர்ட் தேவைப்படுது. நெறைய பேர் உள்ள வர வேண்டிய தேவை இருக்கு. அவங்கள சரியா நம்ம அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு யோசிக்க வேண்டிய அவசியமும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு. ஸோ அந்த அவசியத்தை இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிச்சயம் உருவாக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நெறைய இடத்துல பேசுறதுல நெறைய சிக்கல்கள் இருக்கும். ஆனா விஷுவலா ஒரு புகைப்படத்த காட்டுறப்போவோ, இல்ல ஒரு படத்த பார்க்குறப்போ, அவங்களுக்கு நெறைய ஒரு வேற மாரியான எண்ணங்கள் உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, இத சரியா புரிஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்க கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் என்னோட அப்புறம் நீலம் கல்ச்சர் சென்டரோட, வானம் நிகழ்வோட பல நிகழ்வுகள்ல என்னோட துணை நிற்கிற உங்க எல்லோருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் தேங்க் யூ. அண்ட் அ இதில பங்கு பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த நிகழ்வை ரொம்ப சூப்பரா வடிவமைச்சு, இவ்வளோ பயங்கர சூப்பரா பண்ணிக் குடுத்த வாசுகி பாஸ்கர் தோழரும் மற்றும் அவரோடு இருந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய நன்றிகள நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க் யூ. திரும்ப சந்திப்போம். ஜெய் பீம். நன்றி.